இயலாமையை வந்து இயலாமையாவே விட போறீங்களா, இல்ல இயலாமை வந்து ஒரு விதமான நிறைய கொச்சுப்பேன். எது கேட்டாலும் கோவம் வரும். சொல்லிக் கொடுக்கும்போது கொச்சுப்பேன், வீட்டில் கொச்சுப்பேன், வண்டி ஓட்டும் போது கொச்சுப்பேன், எல்லாத்துக்கும் கொச்சுப்பேன். நிறைய அன்பு காப்பேன். வெரி வெரி லவ்விங் பர்சன். ஆனா என்னை பத்தி பேசும்போது யாருமே வந்துட்டு என் அன்பை பத்தி பேச மாட்டாங்க, கோவத்தை பத்தி மட்டும்தான் பேசுவாங்க. எல்லாத்துக்கும் கோச்சிக்கிறாரு, ஸ்ட்ரிக்டான டீச்சரு, எல்லாருக்கும் திட்டுவாரு, he will scold, இதை பத்தி மட்டும்தான் பேசுவாங்க. he is so loving, நம்ம கோஷ்டம் என்ன வேணா பண்ணுவாரு, எவ்வளோ அன்பா இருக்காரு, அதை பத்தி பேசவே மாட்டாங்க. திரும்பி திரும்பி இதை பத்தி தான் பேசுவாங்க. இது அவங்களோட பிரச்சனை அப்படின்னு இருந்துட்டோம். பட் மெயின் ப்ராப்ளம் என்னன்னா, இயலாமையோட கருவறை வந்து அறியாமை தான். Despondency is delivered from the womb of ignorance. அப்ப இந்த ஒரு குறை இருந்தா என்ன, அதை பத்தி நான் ஏன் கவலைப்படணும், அப்படியே இருந்துட்டேன். முயற்சி பண்ணல. ஏதோ ஒரு தருணத்துல இந்த ஒரு புரிதல் வந்தது. எதுக்கு இந்த ஒரு வீக்னஸ் மட்டும் நம்ம வச்சுக்கணும்? Why am I defending this weakness? இது என்ன, ஒரு இவ்வளோ நற்குணங்கள் இருக்கும்போது ஒரு வீக்னஸ் இருந்தா என்ன அப்படின்னு ஏன் யோசிக்கணும்? The energy I'm spending to defend a weakness can be spent in overcoming the weakness. எனக்கு வந்து இந்த இயலாமை வந்து இருந்தா என்ன அப்படின்னு நான் எல்லாரோடையும் அதை பற்றியே கோமா சண்டை போடுவேன். ஓவர் கம் பண்ணிட்டா என்னன்னு. இன்ஃபேக்ட் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்ச ஒரு 7-8 பேருக்கு கேட்டேன். கடைசியாக நான் எப்போ கோச்சிட்டேன் சொல்லு அப்படின்னு யோசிச்சாங்க. அப்பயே எனக்கு தெரியும். அதாவது கடைசியாக நான் எப்போ கோச்சிட்டேன்னு ஒருத்தனு கூட நினைவே இல்லைன்னும் போது எனக்கு ஐ நியூ ஐ டிரான்செண்டட் திஸ் வீக்னஸ். அதே மாதிரி தான் எத்தனையோ வருஷம் வந்து தமிழ் வீடியோ பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. பட் நான் படித்தது எல்லாம் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல், இங்கிலீஷ் மீடியம் காலேஜ், எல்லாமே இங்கிலீஷ் மீடியம் தான். அண்ட் என்னோட ரெகுலர் டீச்சிங்கும் இங்கிலீஷில் தான். வராது வராது வராது, அறியாமைனால தான் இயலாமை. அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் வந்து இந்த என்டையர் டீம் புஷ் பண்ணதுக்கப்புறம் அதெல்லாம் ஏற்கனவே வீடியோ இருக்கு, எப்படி இது ஆரம்பிச்சதுன்னு. முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு ஆரம்பிச்ச உடனே 1 வருஷம் ஓடி போச்சு. இப்போ வந்து இன்ஃபேக்ட் எனக்கே தோன்றது, இங்கிலீஷில் நல்லா பேசுகிறேன், பட் மனசுலேருந்து தமிழில் பேசும்போது தான் வருதுன்னு எனக்கே ஒரு ஃபீலிங் இருக்கு. ஃப்ரம் த ஹார்ட் வந்து தமிழில் பேசும்போது தான் வருது. ஸோ தாய்மொழியில் தான் மனசால பேச முடியும். மீதி எல்லாத்துலேயும் கொஞ்சம் அந்த ஃபில்டர் ஆஃப் த மைண்ட் இஸ் ஆல்வேஸ் தேர். ஸோ முயற்சி எடுத்த உடனே இயலாமை வந்து செயல்படுத்திட்டோம். இப்போ அது இயலாமை கிடையாது. அஃப்கோர்ஸ் இதில் வந்து என்னால் வந்துட்டு இன்னும் இம்ப்ரூவ் பண்ண முடியுமான்னு கேட்டால் லைஃப் லாங் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. இதே மாதிரி தான் எங்கே போனாலும். ஏன்னா நான் வேலை பண்ணது வந்துட்டு ஆரம்ப காலத்தில் பூனா, மும்பை, டெல்லி, ஹைதராபாத், எங்கே போனாலும் ஹிந்தி நஹி மாலும், ஹிந்தி நஹி மாலும் அப்படின்னு. அது வந்து தமிழனுக்கு ஒரு ஸ்பெஷல் சென்டென்ஸ். அது தமிழை மட்டும்தான் அது சொல்லுவான். ஹிந்தி நஹி மாலும், தொட தொட மாலும், இப்படியே ஓட்டிட்டேன். இயலாமை இல்லை, இது அறியாமை. அதுக்கப்புறம் ஒரு நாள் நான் டிசைட் பண்ணேன், என்ன நம்ம தப்பா ஹிந்தி பேசினா 4 பேர் சிரிக்க போறாங்க, சிரிச்சிட்டு போட்டோம். சில இடத்துல வந்து சரியான வார்த்தைகள் நான் யூஸ் பண்ண மாட்டேன், என்னோட இலக்கணம் தப்பா இருக்கும், மை கிராமர் வில் பி ராங். சிரிச்சாங்களா ஏன் சிரிக்கிறாங்கன்னு யோசிக்கிறதுக்கு பதில் இதுல நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லு, எப்படி சரியா பண்ணும், முயற்சி பண்ணி திருத்திக்கலாமே. நான் ஹிந்தி தெரியும்னு சொல்லலை, பட் ஆனால் என்னால் வந்துட்டு நாளைக்கு ஒரு சந்தர்ப்பம் வருது, ஹிந்தியில் பேசி தான்
நான் வந்து எதாவது பண்ணணும்னா என்னால் பண்ண முடியும். எந்த அளவுக்குன்னா எனக்கு வந்துட்டு ஹிந்தியில் ஒரு வீடியோவாவது கிரியேட் பண்ணணும் ஒரு ஆசையே வந்திருக்கு. அந்த அளவுக்கு ஹிந்தி பேச முடியும் என்னால். கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் இருக்கும், பட் பேச முடியும். ஸோ நான் உங்ககிட்ட கேட்குற கேள்வி இதுதான். ஆர் யூ ஸ்ட்ரைவிங் டு ஓவர் கம் அ வீக்னஸ், ஆர் யூ டிஃபெண்டிங் யுவர் வீக்னஸ்? இயலாமையை வந்து இயலாமையாவே விட போறீங்களா, இல்லை இயலாமை வந்து ஒரு விதமான அறியாமைன்னு புரிஞ்சுட்டு முயற்சி எடுத்துட்டு will you overcome the weakness? I have overcome this weakness in so many aspects of life. And அதில் வந்துட்டு லாபம் எனக்கு தான், வளர்ச்சி எனக்கு தான். The person who has gained the maximum in the process நான் தான். நீங்களும் அதே மாதிரி if you can target இந்த ஒரு இயலாமையை I will overcome அப்படின்னு எஃபர்ட் எடுத்தோம்னா you can gift yourself a new avenue of growth. Thank you.